வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீடைலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு அருணஜடேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சித்திரை மாதம் சில நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுகின்றன. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 39வது தேவார தலமாகும். இத்தல விநாயகர் ஆண்ட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். கொள்ளிடம் ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் மேற்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரம், கிழக்கில் 5 நிலை கோபுரம், 3 பிரகாரங்களுடன் கோவில் உள்ளது. சிவனும் அம்மனும் கிழக்கு நோக்கி திருமண கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர். தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் குமரகுருபர் ஏற்படுத்திய காசி மடம் உள்ளது. இக்கோவிலில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் என்னவென்றால், சர்வதோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக பெண்களுக்கான தோஷ நிவர்த்தி தலம் இது. உங்களுடைய கோரிக்கை மற்றும் வேண்டுதல் நிறைவேறிய பின்பு சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபாடு செய்த தலமாகும். அதாவது ஆண் பாம்பு வழிபாடு செய்த தலமாகும். திருப்பனந்தாள் பெண் நாகம் நாகக்கன்னி வழிபாடு செய்த தலமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை இங்கு அருள்பாலிக்கிறார். 2 ஆண் பனை மரங்கள் கோவில் பிரகாரத்தில் உள்ளன. இத்தல இறைவனை பார்வதி, ஐராவதம், சங்குக்கண்ணன், நாகுக்கண்ணன், நாகக்கன்னியர், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். ஆவணி அமாவாசை என்று இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் இறைவன் எழுந்தருள்வார். ஆஸ்தான மண்டபத்தில் ஊர்த்துவத்தாண்டவர் உள்ளார். திருநாவுக்கரசர், ஐயடிகள், காடவர் கோன், நம்பியாண்டார் நம்பி, அருணகிரிநாதர், சிதம்பர முனிவர், காலமேக புலவர், செஞ்சடை வேதிய தேசிகர், தருமை சண்முகத்தம்பிரான் ஆகியோர் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார்கள். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தாடகை என்ற பெண் இத்தல இறைவனை நாள்தோறும் பூஜித்து வந்தாள். ஒரு நாள் சிவனுக்கு மாலை சாத்தும் போது அவளது மேலாடை நழுவியது. ஆடையை ஒரு கையால் பற்றி கொண்டு மாலையை சாத்த முடியாமல் அப்பெண் வருந்தினாள். அப்போது இறைவன் அந்த பெண்ணுக்காக இறங்கி தன் தலையை சற்று சாய்த்து கொடுத்தார். மங்கையும் மாலையை அணிவித்து விட்டு மகிழ்ச்சியுடன் வணங்கி சென்றார். அன்று முதல் சிவலிங்க திருமேனி சாய்ந்தே இருந்தது. அப்போது இந்த கோவிலில் சோழ மன்னனின் திருப்பணி நடந்து கொண்டிருந்தது. சிவன் தலை சாய்ந்திருக்கும் செய்தியை மன்னன் கேள்விப்பட்டான். உடனே தனது படையை அனுப்பி சிவனது தலையை நிமிர்த்த ஏற்பாடு செய்தான். யானைகளை சிவலிங்கத்தோடு சேர்த்து கயிற்றால் கட்டி இழுத்தனர். ஆனால் முடியவில்லை. மனம் வருந்தினான் மன்னன். 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்குளிய கலைய நாயனார் இத்தல சிவனை வழிபட வந்திருந்தார். அவருக்கும் இந்த செய்தி எட்டியது. நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி சிவனுக்கு குங்குளிய புகையினால் தூபமிட்டார். பின் பூவினால் சுற்றப்பட்ட ஒரு கயிறை எடுத்து ஒரு முனையை சிவலிங்கத்தின் மீது இணைத்து மற்றொரு முனையை தன் கழுத்தில் கட்டி பலமாக இழுத்தார். கயிறு இறுகியதால் இவரது உயிர் போகும் நிலை ஏற்பட்டது. ஆனால் நாயனார் கவலைப்படவில்லை. தன் முழு பலத்தையும் கொண்டு இழுத்தார். இவரது அன்புக்கு கட்டுப்பட்டார் சிவன். மேலும் நாயனாரை இறைவன் சோதிக்க விரும்பவில்லை. சிவலிங்கம் நேரானது. குங்குளிய கலையனாரின் பக்தியையும் இறைவனிடம் கொண்ட அன்பையும் கண்ட மன்னன் மகிழ்ந்தான். நாயனாருக்கு பல பரிசுகள் கொடுத்து கௌரவப்படுத்தினான். இக்கோவிலின் மூலவர் அருணஜடேஸ்வரர், செஞ்சடையப்பர், தாளவனேஸ்வரர், தாயார் பெரியநாயகி, தலவிருச்சம் பனைமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், புராண பெயர் தாடகை ஈச்சரம், இப்போது இருக்கும் பெயர் திருப்பனந்தாள். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் சென்னை செல்லும் வழியில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் ஆடுதுறை, அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.